வணக்கம். தமிழன் தலைப்புச் செய்திகள். நக்சலைட்டுகளை ஒடுக்க மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள். தமிழக மீனவர்களின் நலனை காக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் வலியுறுத்தல். காயிதே மில்லத் 118வது பிறந்த நாள். முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் மலரஞ்சலி. கடலில் மீன்பிடிக்க சென்ற 24 ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. மீண்டும் இலங்கை கடற்படை அட்டூழியம். பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் பழனியப்பன். வரும் 12ஆம் தேதி தரப்பட்டியல் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். நக்சலைட்டுகளை ஒடுக்க மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான முதலமைச்சர்கள் மாநாடு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இன்று டெல்லியில் நடைபெற்றது. அதில் சிறப்புரையாற்றிய பிரதமர் மன்மோகன் சிங், சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு உள்நாட்டு பாதுகாப்பு பற்றி பேச நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நம்முடைய ஜனநாயகத்தில் இத்தகைய வன்முறைக்கு இடமில்லை. மாவோயிஸ்டுகள் நடத்தும் தாக்குதல்களை முறியடிக்க மாநில அரசுகளுடன் மத்திய அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். எல்லா தீவிரவாத குழுக்களுடனும் சட்டத்துக்கு உட்பட்டு பேச்சு நடத்த அரசு விரும்புகிறது. ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படும் குழுக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைக்கு எல்லா மாநில அரசுகளும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் நலனை காக்க கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என்று முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் சார்பில் பங்கேற்ற அமைச்சர் KP முனுசாமி வலியுறுத்தினார். டெல்லியில் இன்று நடைபெற்ற முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சார்பில் அமைச்சர் KP முனுசாமி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக மீனவர்களை பாதுகாக்க கச்சத்தீவை மீட்பது ஒன்றே வழி என்றும் ஜெயலலிதா வலியுறுத்தி இருந்தார். மேலும் மாநில காவல்துறையை நவீனமயமாக்க மத்திய அரசு அளித்து வந்த நிதி 2012-13ஆம் ஆண்டில் குறைந்துள்ளது. இது மாநில அரசுகளின் நிதி சுமையை அதிகரிக்க செய்யும். எனவே ஏற்கனவே இருந்த நிதி பங்களிப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் டெல்லி, சென்னை போன்ற பெரிய நகரங்களில் தொழிலதிபர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரிக்கும். எனவே இது போன்ற நகரங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்றும் உள்நாட்டு பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் திட்டத்திற்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டிலேயே தமிழகம் தனது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளது. மாநில அரசுகளின் ஒப்புதல் இன்றி மத்திய அரசு இதனை செயல்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகி காயிதே மில்லத்தின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். காயிதே மில்லத்தின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காயிதே மில்லத்தின் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மலர் போர்வை போர்த்தி மலரஞ்சலி செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஜே. அன்பழகன், முன்னாள் அமைச்சர்கள் ரகுமான் கான், மைதீன் கான், முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியம், முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் பொருளாளர் முகமது யூசுப், வன்னி அரசு, சைதை பாலாஜி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை முபாரக், சர்தார் பாட்ஷா, சையது காசிம், கலீல் ஆகியோர் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். மதிமுக சார்பில் மல்லை சத்யா, ஜீவன், வேளச்சேரி மணிமாறன், ஷீமா, பஷீர் ஆகியோர் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். காயிதே மில்லத்தின் பேரனும் இந்திய யூனியன் காயிதே மில்லத் லீக்கின் தலைவருமான தாவூத் மியான் கான், தடாராஹீம், தேசிய லீக் சார்பில் மாநில தலைவர் பஷீர் அகமத், காங்கிரஸை சேர்ந்த ஹைசத் மௌலானா உட்பட ஏராளமானோர் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினர். கடலில் மீன்பிடிக்க சென்ற 24 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றனர்.
சர்வதேச கடல் எல்லை அருகில் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது வாடிக்கையான நிகழ்வாகிவிட்டது. கச்சத்தீவு பகுதியில் தங்களை மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இதை கண்டுகொள்ளாத இலங்கை அரசு கச்சத்தீவை சுற்றி போர்க்கப்பல்களை நிறுத்தி தமிழக மீனவர்களை அச்சுறுத்தி வந்தது. இதற்கு தமிழகத்தில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். இந்த நிலையில் ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவர்கள் 24 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றுள்ளனர். கடலுக்கு சென்று அவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது 6 படகுகளுடன் சிறைப்பிடித்து சென்றதால் மீனவர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்ளூர் அதிகாரிகளிடம் மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் எண் பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் இன்று வெளியிட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரேண்டம் எண் வெளியீட்டு நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் ரேண்டம் எண் பட்டியலை வெளியிட்டார். விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் ரேண்டம் எண் வழங்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பில் சேர 1,89,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்துள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கணினி மூலம் 10 இலக்க எண்கள் வழங்கப்படும். இதில் ஒரே கட் ஆஃப் 4வது பாட மதிப்பெண், பிறந்த தேதி என அனைத்தும் ஒரே இணையாக வரும் மாணவர்களின் யாரை முதலில் கலந்தாய்வு அழைப்பது என்பதற்கு ரேண்டம் எண் மூலம் தீர்வு காணப்படுகிறது. அதன்படி ரேண்டம் எண் மதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த மாணவர் ரேண்டம் எண் பயன்படுத்தப்படும் மாணவர்களில் முதலாவதாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார். ரேண்டம் எண் வெளியிடப்பட்டதை அடுத்து தரப்பட்டியலில் வரும் 12ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை செயலாளர் அபூர்வ வர்மா, தொழில்நுட்ப ஆணையர் குமார் ஜெயந்த், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் எம் ராஜாராம், மாணவ சேர்க்கை செயலாளர் ரைமண்ட் உத்தரியராஜ், இயக்குநர்கள் நாகராஜன், ராஜேந்திர பூபதி, ராமலிங்கம் கலந்து கொண்டனர். ராஜபாளையம் அருகே 35வது நாளாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சத்திரப்பட்டி, சங்கரபாண்டியபுரம், சம்சிகாபுரம் பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்டோர் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தினசரி ஊதியம் ரூபாய் 300 வழங்க வேண்டும், 8.33% ஊக்கத்தொகை வழங்க வேண்டும், சம்பளத்துடன் மகப்பேறு விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 35 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இன்று வரை மருத்துவ துணி நிறுவன உரிமையாளர்கள், விசைத்தறி தொழிற்சங்க தலைவர்கள், தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கரபாண்டியபுரத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று அயனாபுரத்தில் உள்ள சுடுகாட்டில் குடியேறும் நூதன போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டனர். அவர்களை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அசோகன் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூரில் தலைமை காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூரை அடுத்த செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் சிவா திருவள்ளூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவர்களது மனைவி சசிரேகா தனது தோழியின் திருமணத்திற்காக குழந்தைகளுடன் திருப்பதி சென்றிருந்தார். சிவா வழக்கம் போல் நேற்றிரவு பணிக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று காலை வீட்டிற்கு திரும்பிய சிவா வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து திருவள்ளூர் காவல் நிலையத்தை சிவா அளித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிலிருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 25 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனது தெரிய வந்தது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் மீது லாரி மோதியதால் கோவில் இடிந்து தரைமட்டமானது. புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியான பிருந்தாவனம் அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. இன்று அதிகாலை ஜல்லி ஏற்றி வந்த லாரி அதிவேகமாக வந்து கோவில் சுவற்றில் மோதியதால் கோவில் இடிந்து தரைமட்டமானது. ஆனால் ஆஞ்சநேயர் சிலைக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை. அதை பார்த்து பக்தர்கள் நிம்மதியடைந்தனர்.
புதுவையிலிருந்து சென்னைக்கு ஹைட்ரஜன் ஏற்றி வந்த லாரி நிலைத்தடுமாறி கவிழ்ந்ததில் தீப்பிடித்து லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரை அடுத்த கடப்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுவையிலிருந்து சென்னை தாம்பரத்திற்கு ஹைட்ரஜன் ஏற்றி வந்த லாரி நிலைத்தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஹைட்ரஜன் எரிவாயு வெடித்து சிதறி தீப்பிடித்தது. இத்தீப்பிடிப்பில் லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விபத்து குறித்து சுனாம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கும்பகோணத்தில் பாதாள சாக்கடையில் விஷவாயு தாக்கி இறந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்க கோரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் தஞ்சாவூரில் பாதாள சாக்கடையில் வேலை செய்தபோது விஷவாயு தாக்கி அலெக்ஸ் பாண்டியன், வலங்கைமான் ஆகிய 2 ஊழியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களது குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்க கோரியும், சாக்கடை மற்றும் மலக்குழியில் மனிதர்கள் இறங்கி வேலை செய்வதை தடை செய்ய கோரியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கும்பகோணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தி பூங்கா அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஜேசுதாஸ் தலைமை தாங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் சின்னபாண்டியன், மாவட்ட நிர்வாகி கண்ணன், மாவட்ட தலைவர் அபிமன்னன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் உள்ள அரசு மதுபான கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மேற்கு ஊரப்பாக்கத்தில் ரயில்வே நிலைய சாலையில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. கடையை சுற்றியுள்ள ஏவிஎம் நகர், ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில்வே நிலைய சாலையைத்தான் பிரதான சாலையாக பயன்படுத்தி வருகின்றனர். மதுபான கடைக்கு மது அருந்த வருபவர்களால் அவ்வழியே செல்லும் பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறு ஏற்படுவதாகவும், அவ்வழியாக செல்லும் பெண்களை குடிகாரர்கள் கேலி செய்வதாகவும் கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் ஊழியர்களின் விரோத போக்கை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி கோரம்பாக்கத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்களை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தூண்டுதலின் பேரில் பழிவாங்கும் நோக்கத்துடன் இடமாறுதல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதனை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் டெரன்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான அரசு ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் 6வது பொருளாதார கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் வழிகாட்டுதலுடன் மாநில அரசினால் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொருளாதார கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு வகையான உற்பத்தி, விநியோகம், விற்பனை, சேவை நிறுவனங்கள் பற்றி கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். தஞ்சையில் மாவட்ட ஆட்சியர் இல்லத்திலிருந்து துவங்கிய 6வது பொருளாதார கணக்கெடுப்பு பணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். கணக்கெடுப்பு பணியில் 1550 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 790 மேற்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திட்டக்குடி அருகே உள்ள புலிவலம் கிராமத்தில் 20 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படாமல் தவிக்கும் 26 குடும்பத்தினர் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள புலிவலம் கிராமத்தில் 26 குடும்பத்தினர் கோரைப்பாய் பின்னும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளால் தங்களது வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தனர். அதன்பின் விருத்தாசலம் கோட்டாட்சியரும் திட்டக்குடி வட்டாட்சியரும் புலிவலம் கிராமத்திற்கு வந்து ஆய்வு செய்து மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்தனர். ஆனால் இதுவரையில் மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தமிழக அரசு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கியும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே உடனடியாக மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இலவச தொழில் திறன் பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பில் 21 நாட்களுக்கு வழங்கப்படும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான அழகு கலை பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆஷிஷ்குமார் தொடங்கி வைத்து பயிற்சி நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார். இதில் பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை கிளையின் துணை பொது மேலாளர் ஜோசப் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கரூரில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவித்து வாழ்த்தினார். கரூர் மாவட்டம் கடவூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கழுத்தரிக்கப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்ட 50 கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் வளையல் அணிவித்து 7 விதமாக கலவை சாதங்களை பரிமாறி வாழ்த்தினார். இதில் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பாக்கியலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக அரசின் விலையில்லா பொருட்களான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் விழா நடைபெற்றது. நிலக்கோட்டை அருகே சித்தர்கள் நத்தம் கிராமத்தில் நடைபெற்ற விழாவிற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் தண்டமாணி தலைமை தாங்கினார். தமிழக அரசின் விலையில்லா பொருட்களான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கி நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுக ஆட்சியில் அடித்தட்டு மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், மாணவ மாணவிகள் உட்பட அனைவரும் எல்லாவித பயன்களையும் பெற்று வருகின்றனர் என்று தெரிவித்தார். இதில் ஒன்றிய பெருந்தலைவர் யாகப்பன் உட்பட அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நேரடி பணப்பட்டுவாடா திட்டத்தால் நியாய விலை கடைகளை மூடும் அபாயம் ஏற்படும் என்பதை வலியுறுத்தி மதுரை ஆயுள் காப்பீட்டு ஊழியர்கள் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் எல்ஐசியை சூதுக்கவும் இறுதியில் எல்ஐசியே வெல்லும் என்னும் தலைப்பில் மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை விளக்கி கலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் அந்நிய முதலீடு, சிறு வணிகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி, ஆதார் அட்டை மூலம் நேரடியாக பண பரிவர்த்தனை செய்யும் திட்டத்தால் நியாய விலைக்கடைகள் இழுத்து மூடப்படும் அபாயம் குறித்து கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. சென்னை கொளத்தூரில் சிபிசிஎல் நிறுவன அதிகாரியின் மனைவியை பின்தொடர்ந்து சென்று 19 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பியோடிய மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை கொளத்தூர் கம்பர் நகர் வால்மீகி தெருவில் வசித்து வருபவர் மணலி சிபிசிஎல் நிறுவன அதிகாரி தயாளன். இவரது மனைவி சுமதி இன்று காலை 11 மணி அளவில் நூலகத்திற்கு சென்று திரும்பிய போது பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் அவரது வீட்டின் அருகே சுமதியின் கழுத்தில் இருந்த 19 சவரன் தங்கச் செயினை பறிக்க முயன்றார். அவருடன் போராடிய சுமதிக்கு உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஏற்பட்டது. இருந்தும் தங்கச் செயினை பறித்து கொண்டு மர்ம நபர் தப்பியோடி விட்டார். இது குறித்து சுமதி கொளத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். வீட்டில இருந்து லைப்ரரி கிளம்பி போயிட்டு புக்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு வீட்டு கேட்டுக்கிட்ட வந்து சரிவில் இப்படி ஒரு கால் எடுத்து வைக்கிறேன். பின்னாடியிலேருந்து ஒரு நபர் வந்து என்னுடைய கழுத்துலேருந்து செயின் அப்படியே பிடிச்சி விட்டுட்டாரு. திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஒன்றியத்தில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு பட்டிமன்றம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மணலிப்புதூரில் திமுக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. விழாவில் கலைஞரின் வெற்றிக்கு காரணம் பெரியாரின் துணிவா, அண்ணாவின் கனிவா என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்றத்திற்கு திண்டுக்கல் லியோனி தலைமை தாங்கினார். பட்டிமன்ற முடிவில் தீர்ப்பு வழங்கிய திண்டுக்கல் லியோனி, பெரியாரின் துணிவு கலைஞரிடம் இருப்பதால் தான் சேது சமுத்திர திட்டத்தை மீட்டெடுப்போம் என்று துணிவோடு கூறியுள்ளார். இதே போன்று அண்ணாவின் கனிவு இருப்பதால் தான் எதிர்க்கட்சிகளை கூட கனிவோடு மனம் புண்படாமல் பேசுகிறார். எனவே பெரியாரின் துணிவு, அண்ணாவின் கனிவு என இரண்டுமே கலைஞரிடம் உள்ளது போல நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். விழாவின் முடிவில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் புழல் ஒன்றிய செயலாளர் நாராயணன், 14வது வட்ட செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட அவைத்தலைவர் துரைசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சரிவர குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள குடிசை பகுதிகளுக்கு சரிவர குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நுங்கம்பாக்கம் குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகம் முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலி குடங்களுடன் மாலை அணிவித்து ஒப்பாரி வைத்தும் நடைபெற்ற நூதன போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை தங்கசாலையில் உள்ள அரசு அச்சகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது.
சென்னை தங்கசாலையில் உள்ள அரசு அச்சகத்தில் அரசுக்கு தேவையான பல முக்கிய ஆவணங்கள் அச்சிடப்பட்டு வருகிறது. இன்று காலை மர்மமான முறையில் அச்சகத்தின் குடோனில் திடீரென தீப்பிடித்தது. வேகமாக பரவிய தீயினால் அச்சகம் முழுவதும் எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து அரசு அச்சகத்தின் நிர்வாக இயக்குனர் ஆபிரகாம் செய்தியாளர்களிடம் பேசும்போது ரூபாய் 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயுள் எரிந்துள்ளன என்று தெரிவித்தார். இதனிடையே அரசு அச்சக ஊழியர்கள் செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து கேமராவை பிடுங்கியதால் ஊழியர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் இணை செயலாளர் பாரதிய தமிழன், உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் சகாயராஜ் ஆகியோர் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அரசு அச்சக இயக்குனர் ஆபிரகாம் ஊழியர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டதால் செய்தியாளர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். கூட்டுறவு உதவியாளர் பணிக்கான தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் கீழ்ப்பாக்கம் கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் தங்கள் பணிக்கான இறுதிப் பட்டியலை வெளியிட வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டுறவு உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வும் நடைபெற்றது. அவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 5 மாத காலமாகியும் இன்று வரை இறுதி முடிவு அறிவிக்கப்படவில்லை. இது குறித்து கூட்டுறவுத்துறை அலுவலகம் மற்றும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனு அளித்த போது தேர்வு முடிவை வெளியிட கோரி தொடரப்பட்ட 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. எனவே வழக்குகளை விரைந்து முடித்து தங்களின் பணிக்கான ஆணையை விரைவில் தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கரூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தொடங்கி வைத்தார். பேரணியில் துப்புரவு பணியாளர்கள், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் தங்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியபடி சென்றனர். அரசு மருத்துவமனையிலிருந்து தொடங்கிய பேரணி தின்னப்பா கார்னர் பேருந்து நிலையம், ஜவஹர் பஜார் வழியாக சென்று கரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. கும்பகோணம் அருகே பழமை வாய்ந்த சுந்தர பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் நகரமான கும்பகோணம் அருகே உள்ள சுந்தர பெருமாள் கோவில் திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காவிரி தென்கரையில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத வைபவமும் தீமிதி விழாவும் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவின் போது பக்தர்கள் கூந்தல் முடித்தும் சக்தி கரகத்துடன் வந்தும் தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். இத்திருவிழாவில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் GK வாசன், திருவையாறு தியாக பிரம்ம மகோற்சவ கமிட்டி தலைவர் GR மூப்பனார், ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை, சேதுராமன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து சென்னையில் தமிழ்நாடு வணிகர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பொதுச் செயலாளர் தேவராஜ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்தும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உலக வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்க்கும் வகையில் ஒப்பந்த நகலை தீ வைத்து எரித்தனர். இதில் தென் சென்னை மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன், காஞ்சிபுர கிழக்கு மாவட்ட தலைவர் கருணாநிதி, கோயம்பேடு தொகுதி செயலாளர் துரைமாணிக்கம் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தமிழன் தலைப்புச் செய்திகள். நக்சலைட்டுகளை ஒடுக்க மாநில அரசுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள். தமிழக மீனவர்களின் நலனை காக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும், டெல்லி முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் வலியுறுத்தல். காயிதே மில்லத் 118வது பிறந்த நாள், முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட பல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் மலரஞ்சலி. கடலில் மீன்பிடிக்க சென்ற 24 ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, மீண்டும் இலங்கை கடற்படை அட்டூழியம்.
பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் பழனியப்பன். வரும் 12ஆம் தேதி தரப்பட்டியல் வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. வணக்கம்.